ஐயப்பன் ஆலயத்தில் முன்னாள் தலைவராக விளங்கியவருக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய வன்முறை சம்பவத்திற்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. கிளிநொச்சியை சார்ந்த ஒரு பெண் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அந்த பெண்ணின் கைத்தொலைபேசியில் இருக்கின்ற பரிவர்த்தனைகள் உறுதியான சாட்சியங்களாக மாறியதும் அவருக்கு காசு கனடாவில் இருந்து அனுப்பப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதும் இந்த வழக்கில் 5 சந்தேக நபர்கள் இணைக்கப்படுகின்றார்கள். அதில் 5 ஒருவராக கனேடிய பிரஜை ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் காசு அனுப்பியது. இது உண்மையிலே ஒரு கோயில் விவகாரத்தில் முன்னை நாள் தலைவருக்கும் அதன் பிறகு வந்த தலைவருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு தகராறு என்று நம்பப்படுகின்றது. நாடு கடத்த முடியுமா என்றால் இல்லை, கனேடிய பிரஜையை நாடு கடத்த முடியாது. ஆனால் ஒரு வேறு நாட்டிடம், இரண்டாவதாக வேறு நாட்டிடம் ஒப்படைக்க முடியும் விசாரணைக்காக. அவ்வாறான ஒப்படைப்புக்கான ஒப்பந்தங்கள் கனடாவிற்கும் இலங்கைக்கும் இருக்கின்றன என்றால் இல்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மைய காலங்களில் பேசுகின்ற பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்தவர்களுக்கு பின்னாலும் இயங்கக்கூடிய இளைஞர்கள் குழு இவ்வாறான வன்முறைகளை தூண்டுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். செம்மணி விவகாரத்தில் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு இளைஞர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்கின்ற பொழுது ஒரு இளைஞர் குழாம் எதிர்த்த பொழுது பின்னர் அடையாளம் காணப்பட்டது அந்த இளைஞர் குழாம் என்பது மத்திய பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆதரவானவர்கள் என்று. அதே போல ஒரு தலைவர் இறந்த போது கூட அந்த இறந்த வீட்டில் கூட இவ்வாறான மலினமான செயற்பாடுகளை நாங்கள் கண்டிருந்தோம். மாவை சீனாதராஜா அவர்களின் இறப்பின் பொழுது இது ஒரு மலினமான கேவலமான அரசியலுக்கு தமிழ் சமுதாயத்தை தமிழ் தேசியம் என்ற பெயரில் இவர்கள் கொண்டு செல்கின்றார்கள் என்கின்ற உண்மை தன்மையை ஏற்க வேண்டும் என்றால் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய கவலைகள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்தவையாகவே இருக்கின்றன. என்ன அங்கே உள்ள நிலைமை என்று சொன்னால் பணத்தின் தேவை இருக்கின்றபடியால் அங்கே உள்ள குழுக்கள் அங்கே இப்பொழுது அந்த பயம் அறியாத ஒரு தன்மையை போதை பொருள் ஏற்படுத்தி இருக்கின்றது அல்லது அங்கே குழுக்கள் இருக்கின்றன என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுக்களின் மூலமாக செயற்படுகின்ற செயற்பாடுகள் என்பன நிச்சயமாக இவர்கள் பணத்தின் மூலம் குற்றங்களை அங்கே ஊக்குவிக்கின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். சமகால முக்கிய நிலவரம் தொடர்பாக தினந்தோறும் நாங்கள் பேசி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய தினம் மிக முக்கியமாக தமிழர் தரப்போடு சம்பந்தப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். குறிப்பாக கனடாவில் தமிழர்கள் பல்வேறு படிநிலைகளில் தங்களுடைய வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இது தமிழருக்கும் தமிழர் இனம் சார்ந்த இனத்திற்கும் ஒரு பெருமையான விடயமாக பார்க்கப்படுகின்ற நிலையிலும் சில விடயங்கள் தமிழர்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தக்கூடிய விடயமாக அது பிரதான அரசியல் நீரோட்டத்திலும் மாறுவது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கின்றது. அந்த வகையில் ஜனவரி 6ஆம் தேதி திகதியிடப்பட்ட டொரண்டோ ஸ்டார் பத்திரிகையில் வெளிவந்திருக்கின்ற ஆக்கம் என்பது நிச்சயமாக தமிழர்களுக்கு கவலை தரக்கூடிய ஒரு செய்தியாக உலக பரப்பில் வாழுகின்ற தமிழர்கள் மத்தியில் பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக மாறியிருக்கின்றது. குறிப்பாக பணத்திற்கு பல்வேறு வஞ்சம் தீர்க்கும் நடவடிக்கைகள் இலங்கையின் பல பகுதிகளிலும் இடம்பெற்று வருவதாக அவ்வப்போது செய்திகள் வெளிவந்தாலும் அதில் உண்மைத்தன்மை இல்லாமல் இல்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த டொரண்டோ ஸ்டார் பத்திரிகையினுடைய ஆக்கம் தற்பொழுது செய்தியை வெளியிட்டிருக்கின்றது. இதனுடைய உள்ளார்ந்த தன்மைகள், அதே நேரத்தில் இது போன்ற நடவடிக்கைகளினால் எதிர்காலத்தில் கனடா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எவ்வாறாக மாற்றம் பெறப்போகின்றது போன்ற பல விடயங்களை நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அவர்கள் இப்பொழுது எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் சுரேஷ். வணக்கம். வணக்கம் ராம். வணக்கம் நேர்களே. ஆமாம், அண்மையில் டொரண்டோ ஸ்டார் பத்திரிகையில் வெளிவந்த செய்தி, இதற்கு முன்னர் தமிழர் தரப்பில் அவ்வப்போது சிலர் பகிர்ந்து கொண்ட செய்தியாக இருந்தாலும் கூட இது உண்மைக்கு புறம்பான செய்தியாக இருக்குமோ என்ற காரணத்தினால் பலரும் பேசாமல் அதனை தவிர்த்து வந்தார்கள். இப்பொழுது இந்த ஐயப்பன் ஆலயத்தில் முன்னாள் தலைவராக விளங்கியவருக்கும் இலங்கையில் இருக்கக்கூடிய வன்முறை சம்பவத்திற்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. இது தொடர்பான உள்ளார்ந்த செய்தியை டொரண்டோ ஸ்டார் விரைவாக வெளியிட்டிருக்கின்றது. ஏற்கனவே தமிழர் தரப்பில் இந்த விடயம் பேசப்பட்டாலும் இது காழ்ப்புணர்ச்சி காரணமாக தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பிளவுகள் காரணமாக வெளிவந்திருக்கக்கூடிய செய்தியாக பார்க்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது ஒரு பத்திரிகை, ஒரு ஊடகத்தின் வாயிலாக இந்த செய்தி ஆதாரங்களோடு வெளியிடப்பட்டிருப்பதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இது தொடர்பான செய்திகளை நீங்கள் அறிந்திருக்கின்றீர்களா?
இல்லை, நிச்சயமாக இது நாங்கள் அனைவரும் அறிந்த விடயம். 2023ஆம் ஆண்டு இடம்பெற்ற விவகாரம். ஒரு ஐயப்பன் ஆலயத்தின் முன்னாள் தலைவராக இருந்த ஒருவர் அவர் தனது ஊரான அல்லதீவில் சென்று அங்கே தங்கி இருக்கின்ற பொழுது தாக்கப்பட்டதான சம்பவம். அப்பொழுது அதன் காரணங்களாக பல விடயங்கள் உடனடியாக எதிர்பார்க்கப்பட்டன. குறிப்பாக முன்னால் ஒரு முகாம் இருந்தது அவர்களுடைய வீட்டிற்கு அருகில், சில 100 யார்கள் தூரத்தில் ஒரு முகாம் இருந்தது. அந்த முகாம் மீதான சந்தேகம் முதற்கட்டமாக இருந்தது. அதன் பிறகு அவர்களுடைய குடும்பத்தினர் மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக அந்த விசாரணை என்றது விரிவு பெற்றது. குறிப்பாக அவர்கள் அந்த தாக்கப்பட்டு வாழ்வெட்டுக்கு உள்ளாக்கப்பட்டு காயமடைந்த நிலையில் அவர்களுடைய சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. கனேடிய கடவுச்சீட்டுகள் மற்றும் $3000 மேலான $3000 தான் நினைக்கிறேன், அவ்வாறான கனேடிய பணம், அதைவிட 1,00,000க்கு மேற்பட்ட இலங்கை பணம், நகைகள் போன்றவை எல்லாம் கொள்ளையிடப்பட்டிருந்தன. எனவே இது கொள்ளை சார்ந்ததாக இருக்கும் என்ற திசையிலான விசாரணை முன்னெடுக்கப்பட்ட பொழுதும் இந்த குடும்பத்தினர் கொடுத்த அல்லது அவர்கள் மேற்கொண்ட தொடர்பாடல்கள் காரணமாக யாழ்ப்பாண போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளின் பிரகாரம் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்த வழிவகுத்தாலும் அது கூட சில மாதங்கள் இழுபட்டு செல்வதற்கான காரணமாக இவர்களுக்கான தொடர்பாடல்கள் உள்ளே இருந்த ஒருவர் இந்தியாவில் இருந்து அல்லது கனடாவில் இருந்து சென்று இந்தியாவில் வசிப்பவராக அல்லது கனடாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான ஒரு தொடர்பாளராக இருப்பதாகவும் அதன் மூலம்தான் தாங்கள் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டதாகவும் அந்த குற்றவாளிகள் கூறியதன் பிரகாரம் விசாரணை அந்த திசையில் சென்று கொண்டிருந்த பொழுது கிளிநொச்சியை சார்ந்த ஒரு பெண் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாகவும் அந்த பெண்ணின் கைத்தொலைபேசியில் இருக்கின்ற பரிவர்த்தனைகள் உறுதியான சாட்சியங்களாக மாறியதும் அவருக்கு காசு கனடாவில் இருந்து அனுப்பப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதும் இந்த வழக்கில் 5 சந்தேக நபர்கள் இணைக்கப்படுகின்றார்கள். அதில் 5இல் ஒருவராக கனேடிய பிரஜை ஒருவர் இருக்கின்றார். அவர்தான் காசு அனுப்பியது. இது உண்மையிலே ஒரு கோயில் விவகாரத்தில் முன்னைநாள் தலைவருக்கும் அதன் பிறகு வந்த தலைவருக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு தகராறு என்று நம்பப்படுகின்றது. இப்பொழுது விசாரணையின் முன் இருப்பதால் எங்களுக்கு அதன் உண்மைத்தன்மை தெரியாது. இருந்த பொழுதிலும் ஒரு கனேடிய பிரஜை இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதால் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கூறி நீதவான் கோரிக்கை விடுத்திருந்தார். இப்பொழுது மீண்டும் விசாரணைக்கு வரப்போகின்றது. இந்த முறையும் அவர்களால் அவரை ஆஜர்படுத்த முடியாவிட்டால் அவர் இல்லாமல் வழக்கு என்பது மற்றவர்கள் மீது கொண்டு செல்லப்படுகின்ற ஒரு தேவை அங்குள்ள நீதித்துறைக்கு ஏற்பட்டுள்ள நிலையில் இப்பொழுது அவர்களுடைய குடும்பம் சார்பான தகவல்களை இந்த டொரண்டோ ஸ்டார் பத்திரிகை கொண்டு வந்திருக்கின்றது. சட்ட ரீதியாக அவர்கள் அதனை ஆராய்ந்தே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதுதான் அந்த அடிப்படையான விடயம். பொதுவாக இவ்வாறு கனடாவுக்கு வருபவர்கள் அதிகமானவர்கள் அகதி கோரிக்கையின் பேரில் வருபவர்கள் வந்து கனடாவில் குடியேறி இருக்கின்ற பொழுது கனடிய சட்டத்திட்டங்களை மதிப்பவர்களாக இருக்க வேண்டும். இது 2 நாடுகள் சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. குற்றச் செயல்களும் தொடர்பட்ட ஒரு விடயமாக பார்க்கின்ற பொழுது இந்த 2 நாட்டு நீதித்துறைக்கும் இடையிலே பகிரப்படுகின்ற தகவல்கள் எவ்வாறானவையாக இருக்கும்? இது இந்த அகதி கோரிக்கையை சமர்ப்பிக்கின்ற பொழுது வழங்கப்பட்ட தகவல்களுக்கும் இப்போது நடைபெறுகின்ற சாட்சிய சம்பவங்களின் போது வழங்கப்படுகின்ற தகவல்களுக்கும் முரண்பாடுகளை தோற்றுவிக்காதா? இது சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய வேறு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய ஒரு விடயமாக மாறுமா? இல்ல, இங்கே 2-3 விடயங்கள் முக்கியமானவை. ஒன்று முதலாவது, நாடு கடத்த முடியுமா என்றால் இல்லை, கனேடிய பிரஜையை நாடு கடத்த முடியாது. ஆனால் ஒரு வேறு நாட்டிடம், இரண்டாவதாக வேறு நாட்டிடம் ஒப்படைக்க முடியும் விசாரணைக்காக. அவ்வாறான ஒப்படைப்புக்கான ஒப்பந்தங்கள் கனடாவிற்கும் இலங்கைக்கும் இருக்கின்றன என்றால் இல்லை. அதைவிட முக்கியமான விடயம், இலங்கை நீதித்துறை அல்லது பாதுகாப்புத்துறை அந்த கனேடிய பிரஜையை எவ்வாறு நடத்தும் என்கின்ற விடயத்தில் அவர்கள் சில வேளைகளில் தங்களுடைய தரப்பு நியாயத்தை சமர்ப்பிக்கலாம். தாங்கள் அதாவது அங்கே சென்றால் துன்புறுத்தப்படலாம் அல்லது அங்கே நீதித்துறை நடத்துகின்ற வழக்குகளில் நியாயமான தீர்ப்புகள் கிடைக்கப்பெறுவதில்லை. அதற்கு உதாரணங்களை கொண்டு வரலாம், பல உதாரணங்களை. அல்லது அரசியல் அழுத்தங்கள் இருக்கலாம், அல்லது
அல்லது வேறு விதமான தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படலாம் என்று, கனடாவில் இல்லாத தண்டனைகள். எனவே அவ்வாறான விடயங்களை வைக்கின்ற பொழுது அதற்கான உத்தரவாதத்தை பெறுகின்ற ஒரு தன்மை என்பதை கனடா எதிர்பார்க்கும். அந்த கனடா அந்த அளவிற்கு போகுமா என்பதற்குரிய கேள்வியை இந்த பத்திரிகையின் ஆக்கம் எழுப்பி நிற்கின்றது என்றால், சில வேளைகளில் இவர்கள் இன்டர்போல் என்கின்ற சர்வதேச போலீசின் உதவியை நாடினால், அவ்வாறு ஒருவர் அறிவிக்கப்பட்டால் அவருக்கு பயணம் செய்வது என்பது ஒரு கஷ்டமான காரியமாக வந்துவிடும். இருந்த பொழுதிலும் இந்த விவகாரத்தில் கனேடிய அரசின் பாங்கு என்ன என்பதை தீர்மானிப்பதற்கு, அல்லது கனேடிய குளோபல் அபியர்ஸ், அதாவது வெளிவிவகார அமைச்சின் பாங்கு என்ன என்பதை தீர்மானிப்பதற்கான ஒரு ஆக்கத்தை அல்லது ஒரு உத்வேகத்தை இந்த நடவடிக்கை என்பது ஏற்படுத்தி இருக்கிறது. இங்கே இரண்டு, அதாவது அந்த இறுதி காரணமாக நாங்கள் கூறக்கூடியது, இப்பொழுது ஒரு எவ்வாறு கூறலாம், ஒரு அதாவது பெர்மனன்ட் ரெசிடென்ட், அதாவது நிரந்தர பதிவுடைமை உள்ளவர், அல்லது அகதி கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டவர், அல்லது அகதிநிலை கோரிக்கையில் இருப்பவர், அல்லது அகதிநிலை கோரிக்கை மறக்கப்பட்டவர்கள் போன்றவர்கள் என்றால் இவர்கள் உடனடியாகவே நாடு கடத்துவதற்கு எதுவித தடையும் இல்லை. எனவே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த அகதி கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டவைக்கு வழங்கப்படுகின்ற சம்பவங்களும் கனேடிய பிரஜையானவர்கள் வருகின்ற சம்பவங்களும் வேறு. இப்பொழுது ஒரு விடயம் இருக்கின்றது. இந்த அகதி கோரிக்கை கூறுகின்ற பொழுது பலரும் தங்களுடைய நாட்டில் உள்ள பிரச்சனை தான் காரணம் என்று கூறுவார்கள். ஆனால் கனேடிய பிரஜை கிடைத்தவுடன் அவர்கள் முதல் செல்கின்றதே அந்த நாட்டிற்குத்தான். அது எல்லா நாட்டவர்களும் செய்கின்ற ஒரு வேலை. எனவே அது புறம் தள்ளி பார்க்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் இவர்கள் இந்த நிரந்தர பதிவுடைமை, சிலர் கனேடிய பிரஜா உரிமை எடுப்பதில்லை என்றால் இரட்டை பிரஜா உரிமை இல்லாமல், அல்லது தங்களுடைய சொத்துக்கள் இலங்கையில் இருக்கின்றன அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக, அல்லது வேறு நாடுகள், இலங்கை என்பது இப்ப நான் உதாரணமாக கூறுகின்றேன், இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் எடுத்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த இரண்டு நாட்டு சட்டங்களினுடைய தகமையும் இருக்கின்றன. இருந்த பொழுதிலும் இது இப்பொழுது இந்த வழக்காடு மன்றம், இவ்வாறுதான் நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த சம்பவம் என்பது நிச்சயமாக அங்கே வழக்கில் அதாவது அந்த முக்கியமான நபராக அல்லது காசு பெற்று செய்தவராக கருதப்படுபவருடைய தொலைபேசிக்கு பணம் அனுப்பப்பட்டிருப்பதும், அந்த பணம் என்பது கனடாவில் இருந்து செல்லப்பட்டிருப்பதும், அந்த பணத்தை அனுப்பியவருக்கும் ஐயப்பன் கோயிலுக்கும் இவர் தலைவரான இவர் ஆரம்பகர்த்தாவாக இருந்தவர், தாக்கப்பட்டவர், ஆரம்பித்து வைத்தவர், அவரை பெரிய சாமி என்று கூட அழைப்பார்கள் என்று அதில் தகவல்கள் இருக்கின்றது. அவ்வாறு இருப்பவரை அதன் பிறகு தலைவராக வந்தவர், அவரும் அதே ஊரை சேர்ந்தவராகத்தான் இருக்க வேண்டும், நம்புகிறேன் இருக்க வேண்டும். அவர் ஆணையிட்டதாக, ஆனால் அவர் மறுப்பு தெரிவிக்கலாம், அல்லது இதில் தனக்கு சம்பந்தம் இல்லை என்று தெரிவிக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த நீதித்துறையின் தேவை என்பது ஏற்படுகின்ற பொழுது எவ்வாறு கையாளப்பட போகின்றது என்பதுதான் இங்கே சிக்கலாக இருக்கின்ற விடயம். ஏனென்றால் இலங்கையின் நீதித்துறையோ அல்லது அதன் காவல்துறையோ அந்த தங்களை உறுதிப்படுத்த முடியாது. சில வேளைகளில் எழுத்து மூலமான உத்தரவாதங்கள் பெறப்பட்டு, அல்லது ஒரு அக்ரிமெண்ட், ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று கையெழுத்திடப்பட்டு அவ்வாறான நிலைகளில் கூட இது செய்யப்படலாம் என்கின்ற ஒரு கருத்தியல் இருக்கின்றது. ஆனால் அதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுப்பதற்கான, அல்லது ஒரு நீதி துறை சார்ந்த விவகாரத்தில் கனடா அவ்வாறு செயற்பட வேண்டும் என்பதற்கான ஆக்கத்தை கொடுப்பதற்காக இந்த டொரண்டோ ஸ்டார் தகவல்கள் அவர்களுக்கு அந்த ஒரு தேவையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக அவருடைய ஒரு மகன், இளைய மகன் தான் இந்த விவகாரத்தை அந்த நிருபருடன் பகிர்ந்திருக்கின்றார். அவர் கூட ஆதங்கத்தை வெளியிட்டிருக்கின்றார். என்னவென்றால், கனடாவினுடைய சட்ட திட்டங்கள் சில விசாரணைகளுக்கான தடையாக இருக்கின்றன. சரி, ஏற்கனவே இவ்வாறு அவ்வப்போது செய்திகளில் பெட்ரோல் குண்டு வீச்சு அல்லது வீட்டினுடைய ஜன்னல் உடைக்கப்பட்டது, மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்டது போன்ற பல சம்பவங்கள் வெளிவந்திருக்கின்றன இலங்கையை பொறுத்தவரையில். இது தனிப்பட்ட தகராறு என்று கடந்து போகக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்பட்டாலும், இவ்வாறு ஒரு தனிநபர் இவ்வாறான முயற்சிகளில் ஈடுபடுவாரா என்று கேட்கின்ற பொழுது, இப்போது நடைபெற்ற இந்த சம்பவத்தை பார்க்கின்ற பொழுது இதற்காக ஒரு குழு இயங்குகின்றதா என்ற ஒரு கேள்வியையும் அது ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே ஒரு பணத்தை கொடுத்து இவ்வாறான விடயங்களை செய்யக்கூடிய தரகர்கள் அங்கே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? ஏனென்றால் ஒருவர் கனடாவில் இருந்துவிட்டு அங்கே செல்லுகின்ற பொழுது இந்த தொடர்புகள் எவ்வாறு பேணப்பட்டிருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதற்கான ஒரு அடித்தளம் என்பது இலங்கையை பொறுத்தவரையில் இயங்குகிறதா?
நிச்சயமாக அது ஒன்றென்று அல்ல. அதாவது இப்பொழுது குறிப்பாக ஒரு பல 10 சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்று விட்டன. அது ஜெர்மனி சம்பந்தப்பட்டதாக இருக்கட்டும், அல்ல கனடா சம்பந்தப்பட்ட 2-3 விவகாரங்களாக இருக்கட்டும். இதே போல கனடாவில் இன்னும் ஒரு சம்பவம் கூட பதியப்பட்டிருந்தது. அல்லது வேறு நாடுகளில் இருந்து சென்றவர்களாக இருக்கட்டும். என்ன அங்கே உள்ள நிலைமை என்று சொன்னால், பணத்தின் தேவை இருக்கின்றபடியால் அங்கே உள்ள குழுக்கள், அங்கே இப்பொழுது அந்த பயம் அறியாத ஒரு தன்மையை போதையை பொருள் ஏற்படுத்தி இருக்கின்றது, அல்லது அங்கே குழுக்கள் இருக்கின்றன என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழுக்களின் மூலமாக செயற்படுகின்ற செயற்பாடுகள் என்பன நிச்சயமாக இவர்கள் பணத்தின் மூலம் குற்றங்களை அங்கே ஊக்குவிக்கின்றார்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. பல 10 சம்பவங்கள், நீங்கள் ஒரு சில சம்பவங்கள் என்று கூற முடியாது, பல 10 சம்பவங்கள் ஏற்கனவே பதியப்பட்டு விட்டன. குறிப்பாக இவர்கள் ஒருவர்களிடம் நம்பி தங்களுடைய காணிகளை பராமரிக்க குறிப்போட்டு இப்பொழுது போகிறார்கள் இருக்கலாம், அல்லது வீடுகளை கொடுத்து விட்டு போகிறார்களா இருக்கலாம். இப்பொழுது அனைவருக்கும் ஒரு பயம் இருக்கின்றது. என்னவென்றால், இவ்வாறான ஒரு சூழ்நிலை என்பது அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மிகவும் ஒரு அதாவது அவமானத்திற்குரிய செயல் வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு. என்னென்னு சொன்னால், இந்த விடயம் என்பது நிச்சயமாக அந்த ஆர்கனைஸ் கிரைம் என்கின்ற, அல்லது நாங்கள் ஒரு குற்றவியல் சம்பவத்திற்கு சாதாரணமாக ஈடுபடுபவர்களாக இவர்கள் குற்றவியல், அதாவது எவ்வாறு கூறலாம் என்றால், புரிதொரு நாட்டில் வன்முறை கும்பல் ஒன்றை இயக்குவதற்காக பணம் அனுப்பினார்கள் என்ற குற்றச்சாட்டில் என்ற பொழுது இவர்கள் முதலாய குற்றவாளியாக வருவார்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்தவர்களாக. எனவே அவ்வாறான சம்பவங்கள் என்பன நிச்சயமாக கண்டிக்கப்பட வேண்டியவை. அதைவிட இந்த கனடா கூட இவ்வாறானவர்கள் அதாவது தங்களுடைய தேசிய பாதுகாப்புக்கு ஆபத்தானவர்கள் என்று கருதப்படுபவர்கள், அல்லது ஒரு உண்மையான, அதாவது அதீத வன்முறைகளில் ஈடுபட்டவர்கள், தமிழர்களில் கூட அவ்வாறு இந்த ஆரம்பத்தில் தமிழர்களுடைய 2 துப்பாக்கி குழுக்கள் பெயர்களில் கூட என்கின்ற பெயரை வைத்து ஒருவருடைய பேரும் இன்னொருடைய பேரும் அழைக்கப்பட்ட அவ்வாறான குழுக்கள் இருந்தன. அந்த குழுவை சார்ந்த அந்த நபர்கள் எல்லாம் அனுப்பப்பட்டார்கள். அவர்கள் எல்லாம் திருப்பி இலங்கைக்கு அனுப்பப்பட்டார்கள் போர் நடக்கின்ற காலத்திலேயே. அவ்வாறான செயற்பாடுகளிலும் கனடா ஈடுபட்டது என்றால் அவர்கள் இந்த கனடாவின் பாதுகாப்பிற்கு குந்தகமாக வந்தபடியால். ஆனால் இந்த விவகாரத்தில் இது சட்டத்துறை சார்ந்த சில பரிமாற்றங்களை இலங்கை தூதரகமும் இலங்கை வெளிவிகார அமைச்சும் மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை டொரண்டோ ஸ்டார் ஏற்படுத்தி இருக்கின்றது. சில வேளைகளில் வீடியோ காணொளி மூலமான பங்கு பெற்றலை கூட கோரக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இருக்கலாம். கூறுங்கள். ஆமாம், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்மைய காலங்களில் பேசுகின்ற பேச்சுக்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்தவர்களுக்கு பின்னாலும் இயங்கக்கூடிய இளைஞர்கள் குழு இவ்வாறான வன்முறைகளை தூண்டுவதாக குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள். மாறி மாறி ஒவ்வொரு தமிழ் அரசியல்வாதிகளும் அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்களை இப்பொழுது வலைத்தளங்களின் ஊடாக வெளிக்கொண்டுவர்களாக மாறி இருக்கிறார்கள். இவ்வாறான விடயங்களை துணிகரமாக செய்வதற்கு அரசியல் பின்புலம் என்பது இருக்கும் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நிச்சயமாக. அதாவது அங்கே உள்ள அரசியல்வாதிகள் தற்பொழுது ஒரு தரம் கெட்ட நிலைக்கு மாறுவதற்கு காரணம் அவர்களுடைய உண்மைத்தன்மைகள் தற்பொழுது வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அது நிச்சயமாக சிங்கள அரசியல்வாதிகள் என்றல்ல, தமிழ் அரசியல்வாதிகளிடையே கூட இவ்வாறான விடயங்கள் இருப்பதான விடயங்கள் வெளிவருகின்றன. அங்கு இது என்னவென்று சொன்னால், ஒரு குழுவை வழிநடத்த வேண்டிய தேவை என்பது அந்த அரசியல்வாதிக்கு ஒரு நாணய அல்லது நேர்மையான முறையில் அவர்களை அதாவது வழிநடத்தி செல்ல வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் இவர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக அவர்களை உந்திவிட்டு, அதாவது செம்மணி விவகாரத்தில் கூட நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இவ்வாறு இளைஞர்கள் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் வேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்கின்ற பொழுது ஒரு இளைஞர் குழாம் எதிர்த்த பொழுது பின்னர் அடையாளம் காணப்பட்டது அந்த இளைஞர் குழாம் என்பது மத்திய பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஆதரவானவர்கள் என்று. அதே போல ஒரு தலைவர் இறந்த போது கூட அந்த இறந்த வீட்டில் கூட இவ்வாறான மலினமான செயற்பாடுகளை நாங்கள் கண்டிருந்தோம். மாவை சீனாதராஜா அவர்கள் இறப்பின் பொழுது இது ஒரு மலினமான கேவலமான அரசியலுக்கு தமிழ் சமுதாயத்தை தமிழ் தேசியம் என்ற பெயரில் இவர்கள் கொண்டு செல்கின்றார்கள் என்கின்ற உண்மை தன்மையை ஏற்க வேண்டும் என்றால் சகல பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய கவலைகள் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சார்ந்தவையாகவே இருக்கின்றன.
அண்மை நாட்களில் ஐயப்பன் ஆலயம் சம்பந்தமாக பல்வேறு சிக்கல்கள், இவ்வாறான பிரச்சனைகள், அதாவது ஆன்மீக வழிக்கு புறம்பான செயற்பாடுகள் தொடர்பான பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இவ்வாறான முன்மொழிவுகள் அல்லது விமர்சனங்கள் என்பது ஒரு ஆலயத்துக்கு செல்பவர்களுக்கு இடையூறாக அமையக்கூடியதாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இது ஒரு தனிப்பட்ட விடயமாக பார்க்கப்படக்கூடியதா அல்லது ஒரு பொது அமைப்பு என்ற ரீதியில் அதில் இருப்பவர்கள் குறித்த ஒரு பரிசீலனையை செய்ய வேண்டிய நிலைக்கு இவ்வாறான விடயங்கள் இட்டு செல்கின்றன? எவ்வாறு உங்களுடைய மனநிலை இருக்கிறது? இல்லை, இது நீங்கள் இவ்வாறு பார்க்க வேண்டும். எவ்வாறு என்று சொன்னால், நிச்சயமாக அவர்களுக்கு இது ஒரு பதிவு செய்யப்பட்ட நிறுவனம். நாங்கள் மதம் சார்ந்ததாக அதுக்கு எடுக்கப்பட்டாலும் அது ஒரு பதிவு செய்யப்பட்ட தன்னார்வ நிறுவனம் அல்லது ஒரு சேரிட்டபிள், அதாவது தார்மீக வேலைகளில் ஈடுபடுகின்ற மத சார்பு அல்லது மத சார்பான பதிவில் இருக்கின்றது. ஒரு அறக்கட்டளை போன்ற அறக்கட்டளை ஆமாம், அறக்கட்டளையாக இருக்கின்றது. அவர்களுக்கு என்ற ஒரு இயக்குனர் சபை இருக்கின்றது. அந்த ஆலயங்கள் ஆற்றுப்படுத்தலுக்கு வழிவகுத்திருக்கின்றன என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. இளைஞர்கள் தவறான பாதையில் செல்லாமல் செல்வதற்கான ஆற்றுப்படுத்தல்களுக்கு ஆலயங்கள் வழிவகுக்கின்றன. ஆனால் அதனுடைய இயக்குனர் சபை என்பது அல்லது நிர்வாக சபை என்பது இவ்வாறான தகவல்கள் வரும் பொழுது அவற்றை ஆராய்ந்து அதை மக்களுக்கான வழிவகைகளை செய்வதை அவர்கள் செய்வார்கள் என்று நம்புவோம். என்று சொன்னால், ஒருவர் தனியே முடிவெடுப்பதாக ஒரு அமைப்பு இருக்குமாக இருந்தால் அல்லது ஒரு சிலர் தனியே முடிவெடுப்ப ஒரு அமைப்பாக இருப்பார்களாக இருந்தால், அது ஜனநாயக விரோத பொறுப்பாக இருந்தால் மத்திய உறுப்பினர்கள் கண்டிப்பார்கள். ஆனால் அவ்வாறான சம்பவங்களை நாங்கள் ஆலயத்தின் கையிலேயே விட்டுவிட வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அதற்குரிய முடிவு எடுப்பார்கள் என்றால், அங்கு செல்கின்ற பக்தர்கள் என்பவர்கள் அந்த ஆலயத்தின் இருக்கின்ற தெய்வத்தின் மீதான பக்தி ஊடாக செல்கின்றார்கள். அதே போல அங்கே நிர்வகிக்கின்றவர்களும் அந்த ஆலய பக்தி காரணமாகத்தான் அங்கே நிர்வாகத்தில் இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் இந்த இவ்வாறான கோரிக்கைகளை பரிசீலனை செய்வார்கள். நன்றி சுரேஷ், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு. மீண்டும் மற்றொரு பொழுதிலே பேசுவோம். நன்றி ராம், நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.